சுலபமாக சூத்திரத்துடன் இங்கிலீஷ் கற்றுக்கொள்ளுங்கள். கஷ்டப்பட்டு கொண்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. எளிய முறையில் சூத்திரத்துடன் இங்கிலீஷ் கற்றுக்கொள்ளுங்கள். கூடும் சூத்திரத்துடன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இப்போது கூடும் சூத்திரம் பற்றி விவரமாக தெரிந்து கொள்வோம். நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? நடப்பதற்கு வாய்ப்பு உள்ள வேலைகளை இங்கிலீஷில் சொல்வது எப்படி? நிகழ்வதற்கு வாய்ப்பு உள்ள வேலைகளை இங்கிலீஷில் சொல்வது எப்படி? சில வேலைகள் நடப்பதற்கு அவகாசம் இருக்கும். இன்னும் சில வேலைகள் நிகழ முடியாது. நிகழ வாய்ப்புள்ள வேலைகளை இங்கிலீஷில் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம். நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? கூடும் சூத்திரம். தமிழ் வாக்கியத்தின் கடைசியில் கூடும் என்ற சொல் வரும்போது மே எனும் ஹெல்பிங் வெர்பை உபயோகப்படுத்த வேண்டும். அதாங்க சாப்பிடக்கூடும், பாடக்கூடும், பேசக்கூடும். சரி, ஈட் என்றால் சாப்பிடு, மே என்றால் கூடும், மே ஈட் என்றால் சாப்பிடக்கூடும். சாப்பிடுவது பிளஸ் கூடும், சாப்பிடக்கூடும். இன்னும் சில உதாரணங்களை பிறகு வர்ற பேஜில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேஜுக்கு போலாமா? தமிழில் இங்கிலீஷில் போகக்கூடும் என்றால் மே கோ, கோ என்றால் போ, மே என்றால் கூடும். அதனால் போகக்கூடும் என்றால் மே கோ, படிக்கக்கூடும் என்றால் மே ரீட், கற்றுக்கொள்ளக்கூடும் என்றால் மே லேர்ன், பாடக்கூடும் என்றால் மே சிங், பேசக்கூடும் என்றால் மே டாக், சாப்பிடக்கூடும் என்றால் மே ஈட், பார்க்கக்கூடும் என்றால் மே சி, பணம் கட்டக்கூடும் என்றால் மே பே, எழுதக்கூடும் என்றால் மே ரைட், நடக்கக்கூடும் என்றால் மே வாக். இப்படி எத்தனை வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம். மே பக்கத்தில் வெர்பை வைத்தால் அந்த வெர்புக்கு கூடும் என்ற சொல் வருகிறது. சோ நிகழ்வதற்கு வாய்ப்புள்ள வேலைகள் எந்த வேலையாக இருந்தாலும் மேயுடன் சொல்லலாம். நெக்ஸ்ட் பேஜுக்கு போலாமா? தமிழில் இங்கிலீஷில். நம்பர் 1, நான் போகக்கூடும் என்றால் ஐ மே கோ. நம்பர் 2, நாங்கள் போகக்கூடும் என்றால் we may go. நம்பர் 3, நீ போகக்கூடும் என்றால் you may go. நம்பர் 4, அவன் போகக்கூடும் என்றால் he may go. நம்பர் 5, அவள் போகக்கூடும் என்றால் she may go. நம்பர் 6, அவர்கள் போகக்கூடும் என்றால் they may go. நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? நடக்க வாய்ப்புள்ள வேலைகள் எந்த வேலையாய் இருந்தாலும் மேவுடன் சொல்லலாம். நிகழ்வதற்கு வாய்ப்பு உள்ள வேலைகளை எதுவானாலும் மேயுடன் சொல்லலாம். ஐ மே என்று சொல்லி பிறகு எந்த வெர்பு வேண்டுமானாலும் நாம் சொல்லலாம். இப்போது பாருங்கள், ஐ மே ரீட் என்றால் நான் படிக்கக்கூடும், ஐ மே லேர்ன் என்றால் நான் கற்றுக்கொள்ளக்கூடும், ஐ மே ஈட் என்றால் நான் சாப்பிடக்கூடும், ஐ மே கோ என்றால் நான் போகக்கூடும், ஐ மே டாக் என்றால் நான் பேசக்கூடும், ஐ மே சி என்றால் நான் பார்க்கக்கூடும், ஐ மே ரைட் என்றால் நான் எழுதக்கூடும், ஐ மே சிங் என்றால் நான் பாடக்கூடும், ஐ மே ரன் என்றால் நான் ஓடக்கூடும், ஐ மே ஸ்விம் என்றால் நான் நீந்தக்கூடும், ஐ மே டைப் என்றால் நான் டைப் செய்யக்கூடும், ஐ மே குக் என்றால் நான் சமையல் செய்யக்கூடும் ஆர் சமைக்கக்கூடும், ஐ மே டான்ஸ் என்றால் நான் டான்ஸ் ஆடக்கூடும், ஐ மே டீச் என்றால் நான் போதிக்கக்கூடும், ஐ மே டிரைவ் என்றால் நான் டிரைவ் செய்யக்கூடும், ஐ மே ஆக்ட் என்றால் நான் நடிக்கக்கூடும். அப்படியே வி என்பதை ஐ பிளேஸில் வி வைத்து சொல்லலாம். வி மே ரீட் என்றால் நாம் படிக்கக்கூடும், வி மே லேர்ன் என்றால் நாம் கற்றுக்கொள்ளக்கூடும், வி மே ஈட் என்றால் நாம் சாப்பிடக்கூடும், வி மே கோ என்றால் நாம் போகக்கூடும், வி மே டாக் என்றால் நாம் பேசக்கூடும், வி மே சி என்றால் நாம் பார்க்கக்கூடும், வி மே ரைட் என்றால்
நாம் எழுதக்கூடும். we may sing என்றால் நாம் பாடக்கூடும். we may run என்றால் நாம் ஓடக்கூடும். we may swim என்றால் நாம் நீந்தக்கூடும். we may type என்றால் நாம் டைப் செய்யக்கூடும். we may cook என்றால் நாம் சமைக்கக்கூடும். we may dance என்றால் நாம் நாட்டியமாடக்கூடும். we may teach என்றால் நாம் கற்பிக்கக்கூடும். we may drive என்றால் நாம் ஓடக்கூடும். we may act என்றால் நாம் நடிக்கக்கூடும். அப்படியே you, she, he, they இவைகளை உபயோகித்து கூட சொல்லலாங்க. இப்போது ஐயுடன் 20 வாக்கியங்கள் சொன்னேன். அதை போலவே வியுடன் 20 வாக்கியங்கள் சொன்னேன். இப்படி நீங்கள் இங்கே ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே இவைகளுடன் உபயோகம் செய்து சொன்னால் உங்களுக்கு 120 வாக்கியங்கள் வருங்க. நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? இந்த சூத்திரம் முழுவதுமாக புரிந்ததல்லவா? பிறகு வரும் சூத்திரத்தில் சந்திப்போம். பாய்.